Hi guys, recent daysல வந்து நான் ஜிவாவோட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ. ஸோ என்னோட 1 year முன்னாடி அந்த ப்ராடக்ட் வாங்கி எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ரிவ்யூவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் வீடியோவும் அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு அழகாக ரிசீவ் ஆயிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாங்கும் போது ப்ராடக்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் அந்த இயரிங்ஸை நான் வாங்கி 1 day தான் போட்டேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதோட கலர் அப்படியே மங்கி போய் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க மாட்டேன்லாம் சொல்லலை. ரிட்டன் நாங்கள் பண்ணுறோம், இதே வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. பட் இதே ப்ராடக்ட் எனக்கு ரிட்டன் வந்தாலுமே ஸோ இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மெயில் போட்டு எனக்கு ப்ராடக்ட் வேணாம், எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு இயரிங்ஸ் மட்டும் நல்லா இருக்குது, அந்த இயரிங்ஸ் மட்டும் எனக்கு ரீஃபண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்லேயோ இல்லை அந்த ஆப்லேயோ நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, க்ரௌன் சேல் என்னமோ சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரோஸ் கோல்ட் பிளேட்டடு, அதுக்கப்புறம் வந்து கோல்டன் பிளேட்டடு இந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்காதீங்க. ஜஸ்ட் சில்வர் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ப்ராடக்டை வாங்குங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் பிளேட்டட், இந்த கோல்டன் கலர் பிளேட்டட், அந்த வந்து காப்பர் கலர் ரோஸ் கோல்ட் கலர்லலாம் பிளேட்டட் பண்ணி வாங்குறத தயவு செஞ்சு ட்ரஸ்ட் பண்ணி வாங்காதீங்க. ஐ திங்க் ஸோ அது தண்ணியில் பட்டாலே அது வேஸ்ட்டாக போயிடுது. நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு அது வேர்த்து கிடையாது. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி எனக்கு இஷ்யூவாக இருந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள்.